ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ நாளைக்கோட லெவல்ஸ் என்னன்றது பார்த்துருவோம். 15ஆம் தேதியோடது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த 2 லெவல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே அதாவது கேப் அப் ஆகிறதுக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது. கேப் அப்னாலும் சரி, கேப் டவுன்னாலும் சரி 50% வரைக்கும் சான்ஸ் இருக்குது. கேப் அப் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். நம்மளுக்கு மேலே உள்ள லெவல் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். 25,300 ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடேவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 25,300 நம்மளுக்கு மேலே லெவல் இருக்குன்றத. ஸோ அதே போல் கீழே இருக்கிற லெவல்னு பார்த்திங்கனாலும் இதை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற லெவல் 24,900 கீழே இருக்கிற லெவல், இந்த வாரத்துக்குரிய லெவல் நம்மளுக்கு அதே போல் கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு லைன் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 25,900 அதிலிருந்து 25,050 அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் திரும்பி அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கீழே டவுன் சைடில் கேப் டவுன் ஆனாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியாக அதே சேம் தான், ஆனால் அதுக்கு லெவல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நிஃப்டி இது தான் லெவல்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் நம்மளுக்கு 25,300 பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்கன்னா நம்மளுக்கு அடுத்த டார்கெட் 25,500 அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தோட லெவல் மேலே அப் சைடில் அவ்வளோதான் இருக்குது. கீழே டவுன் சைடில் பார்த்திங்கன்னா இந்த 24,900 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் லெவல் கீழே 24,700 இருக்குது, அது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தோட இது பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் இந்த இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 25,900 டு 25,050 அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த இடத்துல மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. சப்போஸ் அதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக புட் சைடு நீங்கள் தாராளமாக போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு நாளைக்கு இருக்க வேண்டிய மார்க்கெட் லெவல். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மேலே உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். 25,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலே அப்சைடில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா. ஸோ வாங்க நாளை பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே அப்சைடில் 55,200 மேலே அப்சைட் லெவல் இருக்குது. நமக்கு கீழே பார்த்திங்கன்னா 54,400 கீழே இருக்கிற லெவல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த 2 லெவல் இந்த வாரத்துக்குரிய லெவல் இருக்குது நமக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 54,700 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. கொஞ்சம் நிஃப்டியில் என்ன சொன்னால் சேம் பேட்டர்ன் தான் இதுலேயே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இதோட 24,700 கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மேலே அப்சைடில் ஸ்ட்ராங்காக 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மேலே அப்சைடில் 55,200 நம்மளுக்கு லெவல் மேலே இருக்கிறது. கீழே இருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 54,400 கீழே இருக்கிற லெவல், ஓகேவா. நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,900 அப்படியே மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 54,700 அது அங்கே திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு கொஞ்சம் அந்த 2 இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க நாளைக்கு எடுக்கிறவங்க. அதே போல் நிஃப்டியை பேங்க் நிஃப்டியை சென்செக்ஸு, நிஃப்டி 50 அண்ட் மிட் கேப் இது 3 நிஃப்டியை ஃபாலோ பண்ணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இது 2மே பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.